வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களுடைய இரட்சகனே எங்களை முத்தகீன்களுக்கு பயபக்தியாளர்களுக்கு முன்னோடிகளாக முன்மாதிரிகளாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவை ஒவ்வொரு பெற்றோரும் செய்ய வேண்டும். ஒரு மூமினாக இருந்தால் இந்த துஆவை செய்வான் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா நிலைமை? அதாவது வருஷ கணக்கில் வாழ்க்கையில உதவியாளர்களாக இருந்த பெற்றோர்கள் 25 வருஷம் நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி பெரிய படிப்பெல்லாம் படிச்சு உயர்ந்த அந்தஸ்துக்கு போனதுக்கு பின்னால தன்னுடைய வீட்டில் வந்து நிற்கிறார். அது பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். அம்மா, நான் இவனை விரும்புறேன், நம்ம குடும்பத்தினுடைய மானமே போச்சு, இப்படி பண்ணிட்டியே. கதறாங்க, அழுகுறாங்க, துடிக்கிறாங்க. இப்படி செய்யாத, வாப்பா கேள்விப்பட்டா சாவடிச்சிருவாரு. கடைசியா என்ன நடக்குது? அந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிருக்கு. என்ன நடந்தாலும் அந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரே பிடியில் இருக்கிறார்கள். எனக்கு அவன் தான் வேணும், அதுக்காக நான் எதையும் இழக்கிறதுக்கு தயார். 1 நிமிடம் 5 நிமிடம் காலம் காலமாக வளர்த்த அந்த பெற்றோரை தூக்கி எறிந்து விட்டவர்கள் செல்கிறார்கள் என்றால் ஈமான் நாவிலே தான் இருக்கிறது, இதயத்திற்குள்ள இறங்கவில்லை. அதை நாம் இறக்கவில்லை. நம்ம பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கல. கடந்த வாரம் நாம் பேசும்போது புத்தாண்டு என்ற அடிப்படையிலே நம்ம பேசணும். ஆனா சில இனத்தை சார்ந்த மக்கள் அவர்களுடைய கொள்கையை மக்கள்கிட்ட பரப்புறாங்க. அதுக்காக வேண்டி மருத்துவம், கல்வி இதையெல்லாம் என்ன செய்யறாங்க? மிகப்பெரிய ஆயுதமாக கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றியும் பெறுகிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி மதரசாவுக்கே அனுப்பாம பிள்ளைகள் அந்த ஆங்கில கல்லூரிகள் பள்ளிக்கூடங்களில் மட்டும் படிக்க வைத்து அவருடைய கொள்கையை உள்ள இறக்கி கடைசியா அதே மாதிரி கொள்கையோடு வீட்டுக்கு வரலாம். ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும்போது யாரையும் நாம் திருமணம் செய்யலாம், அதுக்காக ஈமானையும் இழக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வரணும். இதை நம்மளால தடுக்க முடியுதா? நம்மளால தடுக்க முடிகிறது. கண்ணியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் காப்பாற்றணும் வழிமாறி போகிறார்கள் என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டியது நாம். நீ என்ன செஞ்ச? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்கள் பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய ஆண் வீட்டினுடைய குடும்ப செலவுக்கான பொறுப்பாளி, அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு தாய் அந்த குழந்தைகளை பற்றி விசாரிக்கப்படுவார், அதனுடைய பொறுப்பாளி. வேலைக்காரன் அந்த முதலாளியினுடைய பொறுப்பாளி, முதலாளிக்கு சொல்லக்கூடிய வேலைக்கான ஒரு உரிமையை அவன் பெற்றுத்தர வேண்டும். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, பிள்ளைகளை நாம் நரகத்திலிருந்து தடுத்தால்தான் அந்த பிள்ளை நம்மை நரகத்திலிருந்து தடுக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்து தஹரீம் என்ற அத்தியாயத்திலே 8வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, கூ காப்பாற்றுங்கள். அல்லாஹ் சொல்றான், கூ காப்பாற்றுங்கள், அன்ஃபுஸக்கும் உங்களையும், வாஹ்லீக்கும் உங்கள் குடும்பத்தாரையும், நாரா நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாவாவினுடைய உத்தரவு முதன்முதலாக வந்தபோது அல்லாஹ் சொன்ன ஆயத்து என்ன தெரியுமா? வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். நபி இதை கேட்ட உடனே சஃபா மலை மேலே ஏறி ஒவ்வொரு கூட்டத்தாரா பேர் சொல்லி அழைச்சாங்க. யா பனி அப்துல் ஷம்ஸ், யா பனு அப்துல் முத்தலிப், யா பனு தமீம், யா பனு காப், அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார். எல்லாரும் இனபந்துக்கள், குறைஷி இனத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் கிளை. பனு அப்துல் ஷம்ஸ், பனு அப்துல் முத்தலிப் இதெல்லாம் தனித்தனி கிளை. ஆனா ஒரே குடும்பம் தான், குறைஷி குடும்பம் தான். இவர்கள் அனைவரையும் பேரை சொல்லி சொல்லி நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கடைசியா யா ஃபாத்திமா, நபி சொன்னாங்க, யா ஃபாத்திமா அன்கிதி நஃப்ஸகி மினன் நார், உன்னையும் நரக நெருப்பிலிருந்து நீ பாதுகாத்துக்கொள்.
நான் உன்னுடைய தந்தை நபி என்பதால் நீ தவறு செய்ததால் நரகத்திற்கு போகாமல் இருக்க முடியாது. எனவே உன் நரகத்தை விட்டு நீ பாதுகாத்துக் கொள். நபி கவலைப்படுறாங்க தம் பிள்ளைகள் மீது. கண்ணியமானவர்களே, இந்த கவலை நமக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கட்டாயம் இருக்க வேண்டும். காரணம் ஒரே ஒரு